அம்மாடி சத்யா, என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு ஒண்ணும் வேணாமா, உனக்கு தான். என்ன எனக்கு தான்? நான் தான் உங்க யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாடி, நீ கோவப்படாதம்மா. நீ இங்க வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிறா பட்னி கிடக்க. அதான் கொஞ்சம் பாலாவது குடிக்க சொல்லலாமேன்னு உனக்காக சூடா காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். இந்தாம்மா, சாப்பிடுமா. ஒன்னும் யோசிக்காதம்மா, இந்த பாலை குடி. என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதீங்க. ஒரு கிளாஸ் பாலு தானம்மா, வாங்கி கடகடன்னு குடிச்சிரு. குடிமா சத்யா. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு பாலும் வேண்டாம், மோரும் வேண்டாம். நீங்க கொண்டு வந்த பாலை குடிச்சாச்சு. இப்போ கிளம்புறீங்களா? இதுக்குதான் நான் வேணான்னு சொன்னேன் பாட்டி. நீ கேட்டியா? நீ பாவம் பார்த்து பாலை கொண்டு வந்ததுக்கு உனக்கான மரியாதை கிடைச்சதா? ஏய், என்ன சும்மா கோவப்படாதீங்க. எங்க சின்ன அண்ணன் பண்ண தப்புக்கு எங்க எல்லார்கிட்டயும் எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட கோவப்பட்டாலும் பரவாயில்ல, பெரியவங்க வயசுல மூத்தவங்கிற மதிப்பும் மரியாதையும் கூட இல்லாம பாட்டி கிட்ட போய் கோவப்படுறீங்க. நீங்க பசியோட இருப்பீங்கன்னு தானே எங்க பாட்டி உங்களுக்கு பால் எடுத்துட்டு வந்துச்சு. அது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? அந்த பாலை இப்படி தட்டி விட்டீங்களே சின்ன அண்ணி. ஏய், சின்ன அண்ணியா? யாருக்கு யார் அண்ணி? உங்க அண்ணன் இருக்கானே, அவ ஒண்ணு எனக்கு புருஷன் கிடையாது. நீ என்னமோ என்ன அண்ணின்னு கூப்பிட்டு பெருசா உறவு கொண்டாடுற. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீங்க எனக்கு சின்ன அண்ணி தானே, அதை மாத்த முடியுமா? வேணாம் ரோகிணி, வாமா போயிடலாம். இங்க பாருங்க, எங்க அண்ணன் கட்டின தாலி உங்க கழுத்துல இருக்கிற வரைக்கும் இந்த உறவும் இருக்கும். உனா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் தாலி தாலின்னு சொல்லி என்ன மடக்க பாக்குறீங்களா? நாங்க சொல்றது உண்மைதானே, பொய் இல்லையே சின்ன அண்ணி. ஏய், அண்ணின்னு சொல்லாதன்னு சொல்ற, மறுபடியும் அண்ணின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. போடி வெளியில. சத்யா, இப்ப ரோகிணி என்ன சொல்லிட்டான்னு நீ அவளை இப்படி அடிச்ச? ரோகிணி சின்ன அண்ணின்னு மரியாதையை தானே கூப்பிட்டா, அதுக்கு போய் அடிப்பியா? இந்த உலகத்திலேயே என்ன கேவலப்படுத்துற வார்த்தை அதுதான். அது எனக்கு மரியாதையா? சத்யா, என்னாச்சு சத்யா? என்ன பாட்டி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அண்ணி, ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் தான் இந்த ரூமுக்குள்ள யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அதுக்கப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி இது? நாங்க ஒண்ணு டார்ச்சர் பண்ணல ஆதர. வந்ததுல இருந்து வெறும் வயிறோட இருக்காளேன்னு ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்து கொடுத்த, அத தட்டி விட்டுட்டா. இங்க பாரு. அதுவும் இல்லாம ரோகிணி சின்ன அண்ணின்னு கூப்பிட்டதுக்கு அடிச்சிட்டா. இவளுக்கு நாங்க நல்லது நினைச்சது தப்பா ஆதர? பாட்டி நீங்க ஆமா, தப்புதான். நான் தான் உங்க யாரையும் பார்க்க பிடிக்கலன்னு சொல்றேன்ல. அதுக்கப்புறமும் தேவையில்லாம இங்க வந்து என்ன டார்ச்சர் பண்றது தப்புதான். சத்யா, எனக்கு எந்த அட்வைஸும் தேவையில்ல. இவங்க ரெண்டு பேரையும் வெளியில போக சொல்லு. எனக்கு இந்த வீட்ல உன்னை தவிர வேற யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்ல. உன்கிட்ட பேசுறது கூட ஒரு கம்யூனிகேஷன் மட்டும்தான். இல்லனா உன்கிட்டயும் எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ கார்த்தி மேல கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு சத்யா. ஆனா இப்போ உன்னோட இந்த கோவம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இதெல்லாம் ரொம்ப தப்பு. பாட்டி கொண்டு வந்த பாலை தட்டி விட்டதும் ரோஹிணி அடிச்சதும் கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சத்யா. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். உனக்கு மரியாதை கொடுக்கற சின்னவங்க கிட்ட நீ பாசமாறு. இதுல ஒண்ணு நீ குறைஞ்சு போயிட மாட்டேன். ஆதிரை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உன் கோவத்தெல்லாம் கார்த்தி கிட்ட காட்டிக்கோ. இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட எல்லாம் காட்டாத. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத சத்யா.